ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸு தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பேசுகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம 9 பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோடைய கண்டினியூவேஷனாக தான் இப்போ நம்ம இந்த சென்டென்ஸுங்களெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம வாய் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை என்ன குடித்தாய் அப்படின்றது கன்னடாவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ಇವತ್ತು ಬೆಳಿಗ್ಗೆ ಏನು ಕುಡಿತ್ರಿ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் உனது நண்பனா, உன்னுடைய ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கறது எப்படி கன்னடாவில் கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவது நிம்மா ஸ்னேகிதரா அப்படின்னு கேட்போம். ஃப்ரெண்டுன்றது ஸ்னேகிதர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி சென்டென்ஸாக சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, இவது நிம்மா ஸ்னேகிதரா அப்படின்ட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய புது புத்தகம், இது என்னுடைய புது புக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை எப்படி கன்னடாவில் சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, இது நன்னா ஒசா புஸ்தகா. இங்கே புது அப்படின்றது ஒசா அப்படின்ட்டு சொல்லுவோம். புத்தகம்ன்றது புஸ்தகா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆல்ரெடி வேர்ட்ஸில் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது சென்டென்ஸாக எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது நன்னா ஒசா புஸ்தகா அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் வீட்டு வாடகை என்ன, உங்களுடைய வீட்டு வாடகை என்ன அப்படின்னு கேட்கறது எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மா மனே பாடிகை எஸ்டு, எவ்வளவுன்றது எஸ்டுன்னு சொல்லுவோம். வாடகை ரெண்ட் பாடிகையே சொல்லுவோம். ஸோ இது சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்னா, நிம்மா மனே பாடிகை எஸ்டு அப்படின்ட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் யார், அந்த கேர்ள்ஸ் யார் அப்படின்ட்டு எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹா உடுகியரு யாரு அப்படின்ட்டு கேட்போம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே செல்கிறாய், எங்கே போறீங்க அப்படின்றது கன்னடாவில் எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகா எல்லிகே ஹோக்திரி அப்படின்ட்டு சொல்லணும். ஈகா எல்லிகே ஹோக்திரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் நாளை கொடுத்து விட்டேன், ஆம் நான் கொடுத்து விட்டேன் அப்படின்றது கன்னடாவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுது கொடுத்தினி. ஆம்ன்றது ஆம், எஸ்ன்றது ஹவுது சொல்லுவோம். கொடுத்து விட்டேன் அப்படின்றது கொடுத்தினி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்னா, ஹவுது கொடுத்தினி அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ போ, நான் இன்று வரவில்லை, நீங்கள் போங்க, நான் இன்னைக்கு வரல அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீவு ஹோகி நானு இவத்து பரல்ல அப்படின்ட்டு சொல்லணும். நீவு ஹோகி நானு இவத்து பரல்ல. இன்னைக்கு அப்படின்றது இவத்து அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்போது திரும்பி வருவாய், நீ எப்போ ரிட்டர்ன் வருவ அப்படின்றது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, யாவாக வாபஸ் பர்த்தினி அப்படின்ட்டு சொல்லணும். யாவாக வாபஸ் பர்த்தினி. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 மணிக்கு திரும்பி வருவேன், நான் 10 மணிக்கு ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்றது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஹட்டு கண்டேகே வாபஸ் பர்த்திரா அப்படின்ட்டு சொல்லணும். இங்கே ஹட்டுன்றது 10 நம்பர் இருக்கு இல்லைங்களா, 10, அது ஹட்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். மணின்றது கண்டே அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ சென்டென்ஸ் எப்படி சொல்கிறோம்னா, ஹட்டு கண்டேகே வாபஸ் பர்த்திரா அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கோம். ஸோ எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.